finished. Finished. கும்பிடுறதுனால எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு. அதாவது நம்ம இந்து இந்த இதுக்கு போக கூடாது, இந்த இதுக்கு தான் போகணும். இப்ப எல்லாம் என்னோட இதுல அவ்வளவு சப்போர்ட்டிவா போக முடியல. ஆண்டவரை எப்பொழுதும் தேடணும் தான் தோணுது எனக்கு. கூட இருக்கார். நிச்சயமா நிச்சயமா உங்க கூட தான் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு சாட்சி நான் உங்க மூலியமா சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டுல நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எங்க பொண்ணும் நானும் அன்னைக்கு நைட் எதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும், யாருமே இல்ல நமக்கு அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, நான் அழுதுட்டே எங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிறிஸ்டின்னு. இடையில ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் வெளியே வெள்ளையா ஒரு உருவம் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப அப்படியே நிக்குது. அந்த இதுலயே எனக்கு ஒரு இது வந்துருச்சு, இனிமேல் ஆண்டவர் நம்மள கைவிட மாட்டாருன்னு. நிச்சயமா நிச்சயமா. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு செலுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா அவர் உங்களை கரம் பிடிச்சிட்டாரு, அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ வாசல் படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதை திறந்து கொடு. நீங்க திறந்து கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார், அவர் உங்க இல்லத்துக்குள்ள இருக்கிறார், உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். அதாண்ட அன்னைக்கு உங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், வேதம் சொல்லுகிறபடி நம்ம எதை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர் வேதம் சொல்ல அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராம், எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வாராம். நம்ம நினைப்போம் நாளைக்கு எது நடந்துருச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்ல, அவர் தனக்கு ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்துல கரெக்டா நடத்துவார். அதான் அவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்ம உறுதியா நிக்கிறப்போ, ஏன்னா நம்ம விசுவாசமே சோதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, உங்களை சோதித்து அவர் அறிஞ்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 32 அதிகாரம் 10 பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்துர வெளியிலும் அவர் அவனை கண்மணி போல காத்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கும் அவருடைய உணர்த்துதலுக்கும் கீழ்ப்படியும் போது பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு உண்டாக்குகிறார். உன்னை கண்மணி போல காத்துக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய கண்மணியை போல இருக்கிறீர்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, யாக்கோபு கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போகையில் தன் சகோதரனாகிய ஏசா தனக்கு விரோதமாய் எழும்பி தன்னை கொலை செய்துவிட்டால் என்ன செய்வது என்று அவருக்குள்ளே ஒரு பயமும் நடுக்கமும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் தன்னுடைய பாதுகாப்பை யாக்கோபுக்கு காண்பித்தார். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தருளினார். அங்கே தேவதூதர்கள் அவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறதை அவர் கண்டார். அதை கண்டதும் இது தேவனுடைய சேனை என்று அழைத்தார். கர்த்தர் யாக்கோபை தன்னுடைய கண்மணி போல அவர் பாதுகாத்து கொண்டார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32 அதிகாரம் 1-2 நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று அவன் பெயரிட்டான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நடந்து கொண்டிருந்தாலும் அநேக காரியங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம்.
நான் என்ன செய்வேன்? இந்த சவால்களை நான் எப்படி சந்திப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கண்மணி போல அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை விசுவாசியுங்கள். ஐயோ, என் சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கிறது, எனக்கு விரோதமாக மனுஷர்கள் எவ்வளவா எழும்பி நிற்கிறார்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? ஒருவேளை இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ? இந்த பலவீனம் என்னை ஒன்றுமில்லாமல் செய்து விடுமோ? எங்கே நான் மரித்து போவேனோ? என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்யட்டும்? ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் கூட நடக்கவில்லையே, அவருடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டுமே, என் பிள்ளையின் படிப்பை நான் பார்க்க வேண்டுமே. இப்பொழுதுதான் என் பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கிறான், இப்பொழுதே இந்த வியாதி என்னை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த சூழ்நிலை என்னை பலவீனப்படுத்தும் என்று சொன்னால் நான் வாழ்வது எப்படி? என் பிள்ளைகளுடைய, என் சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்களை காண்பது என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையிலும் நீங்கள் சிந்தனையாக இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் விட்டீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கண்மணி போல நான் பாதுகாப்பேன், உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன், என் கண்ணின் கருவிழிகளை போல நான் உன்னை வைத்திருக்கிறேன். உன் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் அவர் எப்படி யாக்கோபுக்கு தைரியப்படுத்தினாரோ, எப்படி யாக்கோபை பலப்படுத்தினாரோ, எப்படி யாக்கோபை தேவன் வந்து சந்தித்தாரோ, அதுபோல என் ஆண்டவராகிய இயேசு இந்த அதிகாலை வேளையிலே அவர் உங்களை சந்திக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள், இதை கேட்கிற பொழுதே என் தேவன் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அவர் கிரியை செய்ய அவர் ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் நான் அதை விசுவாசிக்கிறவன். நிச்சயமாகவே என் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தையாக அது புறப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எந்த ஒரு நெருக்கத்தையும் போராட்டத்தையும் அது உங்களிடத்திலிருந்து அகற்றிவிடும். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாக நில்லுங்கள். உங்களுக்கென்று என் தேவன் தேவ தூதர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் வலப்பக்கம் இடப்பக்கமாக என் தேவன் உங்களுக்கென்று விசேஷித்த விதமான தேவ தூதர்களை அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களை உன்னதத்துக்கு கொண்டு செல்ல, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படி உங்களுக்காக பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆக பயப்படாதிருங்கள், சோர்ந்து போக வேண்டாம். ஏன் கவலைப்படுகிறதினால் உங்களால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சகரியா 2:8, சங்கீதம் 91:11 சொல்லுகிறதை இங்கே நீங்கள் கேட்டு பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. உன்னதமானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே நம்மை பலப்படுத்துகிற இந்த கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை வழி நடத்தும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆகவே உம்முடைய தூதர்கள் என் அருகில் இருக்கிறார்கள், நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் உற்சாக மனதோடு கூட அந்த உன்னதரின் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தோடு வரக்கூடிய அந்த துதி ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஜெபித்தேன் என்றல்ல, ஏதோ வார்த்தையை நானும் கேட்டுவிட்டு அப்படியே நான் கடந்து போகட்டும் என்று அல்ல. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் இணைந்து நித்தமும் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நீங்கள் வெளிச்சத்தை பார்ப்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். எந்த ஒரு போராட்டத்திலும் இருந்து என் தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் சித்தம் கொள்ளுவார் என்பதை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை தொட்டா ஏசப்பாவுக்கு வலிக்குமா? ஹல்லேலூயா. அதுதான் இதன் அர்த்தமாக இருக்கிறது. உன்னை தொட்டா அவருக்கு வலிக்கும். ஆமா. ஹல்லேலூயா. எப்படி உங்க பிள்ளைய யாராச்சும் ஒரு ரோட்ல போற ஒரு மனுஷனோ யாராவது ஒரு அடிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு கடினமான வார்த்தை சொல்லி பேசிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அது மாத்திரமல்ல, எவ்வளவு வேகமாவீங்க, எவ்வளவு கோபப்படுவீங்க. அதை குறித்து அதுபோலத்தான் நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடை ஏற்றக்கூடிய உன்னதமான ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆகவே பயப்படாதிருங்கள், உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். என் இயேசு உன்னை கண்மணி போல பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக செய்கிறவரே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் துன்பத்துல எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நீர் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி ராஜா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சரீரத்தில் ஒரு புதிய பலன், எங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை, உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறேன், இயேசு மிக பெரியவர் என்கிற ஆழமான விசுவாசம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, தீமையை எங்களை விட்டு அகற்றுகிறவர், எங்களுக்கு என்று நன்மை செய்கிறவர், உன்னதமானவரே உமக்கு நன்றி. நீதியின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், பரிசுத்த ஆவிக்குள் நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுக்குள் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலா பட்டணத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல ஆசாரிடத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உன்னதமான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்களை மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரும் நீங்க ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் தான் எங்களை மரண பரியந்தமும் நான் நடத்துவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. மனிதன் எங்களை கைவிட்டு செல்லுகிறார்கள் சுவாமி, உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் நீர் சொன்னதை செய்கிறவர், நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த நேரத்தில் தானே அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாயின் கருவில் முன் குறித்தவர் சுவாமி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. கண்மணி போல பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கண் வெளிக்களை எங்களை வைத்து பாதுகாக்கிறவர், உள்ளங்கைகளில் வரைந்து எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை சுற்றிலும் வேலியடைத்து எங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறவர். நாங்களுக்கு அப்பா எங்களுக்கு தேவைகள் அத்தனையும் அறிந்து அதற்கேற்ற காரியங்களை எங்களுக்கு செய்கிறவர். நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொன்னீங்க. எதற்காக? வழிகளை செவ்வைப்படுத்தும்படி, கரடு முரணானதை சமமாக்கும்படி. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எங்கள் வழிகள் கோணலாக இருக்கும் என்று சொன்னால் அதை செவ்வையாக்கும்படி எங்களுக்கு முன்பதாக செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனப்பா. வழிகளை செவ்வைப்படுத்துவீராக ராஜா. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வழிகளையும் என் ஆண்டவனை செவ்வைப்படுத்தணும். Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள் 102:16 திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பாராம். இந்த நேரத்தில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜெபத்தை என் ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் அங்க. நீங்க அதை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஜெபம் என்றால் என்ன? தேவனிடத்தில் நாம் பேசுவது, அவரோடு கூட பேசுவது. எப்படி நம்ம சக மனுஷரிடத்தில் நம்ம பேசுகிறோமோ அதுபோல அவருடைய நாமத்தை சொல்லி பேசுவது. எப்படி ஒரு மனிதனை அழைத்து எப்பா ஹல்லேலூயா ஒரு பெயரை சொல்லி அதை கூப்பிட்டு இதை கேளு, இந்த வார்த்தையை கேளு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் கதையை கேளுன்னு நீங்க சொல்றது போல நீங்கள் என்ன செய்யலாம்? இயேசுவே, இந்த மாதிரி என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த மாதிரி நெருக்கண்டாடின்னு சொல்லி பாருங்க. அவர் கேட்பார். அதுதான் ஜெபம். உங்கள் ஜெபங்களை கேட்பார். உங்கள் உறவை தேவனோடு கூட ஹல்லேலூயா ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி அப்பா, ஏசப்பா. ஆகவேதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் யாரிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? மனுஷரிடத்தில் வைத்திருக்கிற ஐக்கியம் உங்களை நடத்தாது. மனுஷருடைய உறவு தேவைதான்.
ஆனாலும் உங்கள் ஐக்கியம் எப்பொழுதும் முதலாவது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கட்டும். அதற்கு உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதன் வழியிலே நடக்க உங்களுக்கு அவர் கிருபை செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஆவியானவரிடத்திலே கேட்டு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தில் எனக்கு உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, உன்னதத்தில் வாசம் செய்கிறேன் தேவனே அப்பா. ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று எரேமியா 31:9 சொல்லுகிறாரு பாருங்க. அழுகையோடும் கண்ணீரோடும் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே, உங்கள் கண்ணீரை இயேசு மாற்றுவார், உங்கள் புலம்பலை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. மகா பெரியவரே இயேசப்பா, உங்க ஆசீர்வதிக்கும் கரத்தினால உங்க பிள்ளைகளை நீர் தொடரும் சுவாமி. இந்த காலை வேளையில் இயேசு நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்டு போன மனிதன் தூர தேசத்திலிருந்து தன் ஆஸ்தி சொத்தை எல்லாம் விற்று, தன் தகப்பனுடைய அத்தனை சொத்துக்களையும் விற்று, அத்தனை வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்துக்கும் விட்டுவிட்டு அவன் கடைசியாக பன்றி திங்கும் தவிடை சாப்பிடுகிற பொழுது அவன் உள்ளத்திலே மாற்றம் உண்டானது. அவன் என்ன சொன்னான்? நான் மரித்து போகட்டும் என்று அவன் சொல்லவில்லை. இன்னைக்கு அநேகர் உங்கள் நெருக்கத்தை கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நான் செத்தால் நலமா இருக்கும், பேசாம நான் செத்து போயிடட்டும், இந்த வேதனையை சகிப்பதற்கு பதிலாக நான் மரித்து போகட்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஐயோ, நான் அழிந்து போகட்டும், குடும்பத்தோடு நான் மரித்து போகட்டும் என்று சொல்லுகிறீர்களா? மிகப்பெரிய தவறு. அடுத்த நிமிஷம் நீங்க எங்க இருப்பீங்க? நீங்கள் தேவனை சந்தித்தாக வேண்டி இருக்கும். உங்களுக்கு வைத்திருக்கிற வழி நரகமாக இருக்கும். ஹல்லேலூயா. பூமியிலே நான் நரகத்தை தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். இல்லை, இந்த வேதனை காட்டிலும் அது மகா கொடுமையானது. இதை நீங்கள் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவின் ஒத்தாசையோடு நீங்கள் விசுவாசித்து அந்த தேவனை நோக்கி நீங்கள் மன்றாடுகிற பொழுது அவர் வழிகளை திறப்பார். மரணம் உங்களுக்கு வழி அல்ல. யாரோ ஒருத்தருக்காக என் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே மரித்து போகலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. என் இயேசு சொல்லுகிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, இல்லை, தவறு செய்யாதே. கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன்னை வழி நடத்துவேன், உனக்கொன்று வழியை உண்டாக்குவேன். உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியது. நிச்சயமாகவே ஆபிரகாமை அழைத்தார். அவன் அவரை விசுவாசித்து எல்லாவற்றையும் தன் தகப்பன் வீட்டை விட்டு வந்தானா. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நடக்க பண்ணினார். பிள்ளை இல்லாதிருந்தது, காத்திருக்க சொன்னார். நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவன் தேவன் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டு விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். எசப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையிலே ஒரு விசுவாசம் பொங்கி வரட்டும், ஒரு நம்பிக்கை பொங்கி வரட்டும். என் தேவனாகிய கர்த்தர் மேல், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுதும் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக தகப்பனே, உன்னதமானவரே அப்பா, எங்கள் சரீரத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கனிகளாகிய அந்த உதட்டின் கனிகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உதட்டின் கனிகளாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவன் அப்பா, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களை வழி நடத்தும்படி இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பலவீனர்கள் பலவான்களாக மாறணும். பிசாசின் போராட்டத்தில் சிக்கியிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. தேவ மகிமை கூடாரங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மரண தூதன் வெளியேறுவானாக. எப்படிப்பட்ட பொல்லாத மரணத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. வியாதிகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திர ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வீணான மருத்துவ செலவுகள், பண விரயங்களை கொடுத்து சிந்தனைகளும் செயல்களும் கெடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கற்பம் தரிக்க முடியாத, ஹல்லேலூயா, அந்த கற்ப
பைக்குள்ள என் இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ரூவா காற்று வீசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடி பிள்ளை தாட்சியாய் மாறுவளாக இயேசுவின் நாமத்தினாலே. நீண்ட நாள் காத்திருக்கிற ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு இருக்கிற நீ ஒன்றை புரிந்து கொள். என் இயேசு எனக்கு ஏற்ற துணையை தருவார் என்று இந்த நேரத்தில் நீ விசுவாசிக்கிற பொழுது ஹல்லேலூயா, என் ஆண்டவர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தின மகனை, உனக்கென்று ஆயத்தப்படுத்தின மகளை என் தேவன் உன்னிடத்தில் கொண்டு வருவார். ரீமா ஷாகலா ரதி மௌராதாலா ரிதியபாலா ரீகாலா நிஷிதிலியான் சுனதிபி. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையிலே விசேஷித்த இந்த ஜெபத்தில் இணைகிற உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் மிகப்பெரியவன். நான் பயப்படேன், அஞ்சுறேன். என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த மனுஷன் எதை சொன்னாலும் சரி, ஹல்லேலூயா, யார் என்ன சொன்னாலும் சரி, தெய்வ பக்தி உள்ள மனுஷனே சொன்னாலும் சரி, ஒரு விசுவாசி என்னிடத்துல இப்படி ஆயிரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிரும் சொன்னாலும் சரி, இல்லை இல்லை இல்லை, என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை அழைத்தவர் தனிப்பட்ட முறையிலே அவர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். என்னோடு பேசினவர், என்னை அழைத்தவர் என்னை அழிக்கும்படி அல்ல, என்னை உருவாக்கி உண்டாக்கி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தும்படி. ஆக எதற்கும் நான் பயப்படேன், எதற்கும் நான் அஞ்சுறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். பொல்லாத பிசாசே, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நேரத்தில் நீ எப்படி சரீரத்தில் இருக்க முடியும்? இந்த ஜீவனோட வார்த்தை நான் பேசுகிற பொழுது பொல்லாத ஆவியே சரீரத்தை விட்டு வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். வலு சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சாப பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். Thank you Jesus. இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். உன்னை விடுதலை ஆக்குவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தூர பிரயாணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் வழி வாய்க்கும். கர்த்தர் சொல்லுகிறேன், நீ அனாதை இல்லை, நீ அனாதை இல்லை, நீ அனாதை இல்லை. இயேசப்பா, அனாதையாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவாவியானவர் அடைக்கலமாக நீ இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறவரா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், உயர்வு, மேன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை அற்புதமாக வழி நடத்தட்டும் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைவது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை கேட்கும்படி அநேகருக்கு நீங்க இதை ஷேர் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையை நித்தம் கேட்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவார்கள். அவர்கள் மீட்பை அடைவார்கள். அவர்கள் விடுதலை ஆவார்கள். ஐயோ, என்னால சத்தியத்தை சொல்ல முடியல, நான் 4 வீட்டுல போய் நான் எனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, என் வீட்டுல எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தாகமும் ஏக்கமும் இருக்கிறதா சுவிசேஷத்தை சொல்லும்படி? இந்த ஜெபத்தை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த ஊழியத்தை நீங்க செய்து பாருங்க. ஹல்லேலூயா. அநேகர் சாட்சி சொல்லுதுண்டு, ஐயா நீங்க ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நல்லா ஜெபிக்கிறீங்கலாம் சொல்லுவீங்க. இல்லை இல்லை இல்லை, தேவ ஆவியானவர் ஏவுகிறார். உங்களை விட நான் பெஸ்டா நான் ஜெபிச்சுக்கிட மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் எப்பொழுதுமே விசுவாசிக்கிறவன். அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவை குறித்து பேசும்படி, ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை நடத்தும்படி, ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றும்படி, ஒவ்வொருவரையும் அந்த உன்னதத்தில் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படி என் இயேசு துடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் பேசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இதை தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முடிந்தவரை ஒவ்வொருவரையும் பார்க்க சொல்லுங்க. இதில் இருக்கிற ஸ்பெஷல் பிரேயர்ஸ் நீங்க கேட்க சொல்லுங்க. விடுதலை நிச்சயமாக பெற்றுக் கொள்வாங்க. அநேக சாட்சிகள் இதன் மூலமாக அது வந்து கொண்டு இருக்கிறது. நித்தமும் அநேக சாட்சிகள். என் தேவன் உங்களையும் சாட்சியுள்ள பாத்திரமாக நிறுத்துவார். நிச்சயமாக இந்த ஊழியத்தில் இணைந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சூழ்நிலையை கடந்து போகும்படி என் தேவன் உங்களுக்கு பலத்தை தருவாராக. கிருபையுள்ள தெய்வமே, உங்களுடைய செட்டைகளின் நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. பலனை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்துவீராக என்று சொல்லி இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.